இந்த கிடா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க? 35,000 கொடுங்க. சரிங்க. அதாவது பல்லு 6 பல்லு. 6 பல்லு. ஆட்டுல கிடந்த கிடாயா? ஆமா, ஆட்டுல கிடந்த. இனி எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இத? இல்லையா? இனி எத்தனை வருஷம் வளர்ப்பு வச்சுக்கலாம்? இன்னும் 4 வருஷம் வச்சுக்கலாம். சூப்பரான கிடாய். சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான பிரீடுனா இதுதான். அதாவது ஒரிஜினல் கிட்டா வளர்த்திய பாத்தீங்கன்னாலே தெரியும். கிடா எல்லாம் இதான் விலை கட்டிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்பர் 1 குவாலிட்டி, நல்ல ஒரு தரம், சைஸ், நெட்டு, ஒரு உயரம். இந்த மாதிரி கிடாயை வாங்கினா நல்ல ஒரு லாபம் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு அழகு கிடா, முக லட்சணமான கிடாய். ஆட்டுல கிடந்த கிடாயா? எத்தனை ஆட்டு கிடந்த கிடாயின்னு வந்துருக்கீங்க? 115. மத்தெல்லாம் விற்பனை ஆயிட்டா? ஆமா. இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 22. சரிங்க. ஜோடி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? 12. என்ன வேலை கொடுக்கலாம்? 11 கொடுத்துருவான். 11. 11 11 11. 11 தான் கொடுக்கறதுக்கு உண்டு. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இதுல? 4 மாச குட்டி. 4 மாச குட்டி. நல்ல வேப்பலை குடைச்சி காட்டுறாங்க. குட்டி எல்லாம் நல்ல தெளிவு, நல்ல சைஸ். இந்த மாதிரி குட்டிகளை வாங்கினா என்ன லாபம் கிடைக்கும்? அது பாதி பாதி கிடைக்கும். வளர்த்தோம்னா எவ்வளவு நாள் வளர்க்கணும்? 2 மாசம். 2 மாசம் வளர்த்தா பாதிக்கு பாதி. இப்ப குட்டி 6,500 வாங்கணுமா? 6,500 கிடைக்கும் அதுல. ஆமா. சரிங்கண்ணே. மத்த குட்டி எல்லாம் விற்பனை ஆயிருச்சு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க வண்ணாங்குளம், கமுதி பக்கம். கமுதி பக்கத்துல இருந்து. நீங்க வியாபாரியா? மேய்ச்சல் வியாபாரி. வியாபாரி தான். தென்னாட்டு சிங்கம். தென்னாட்டு சிங்கம். 6 தென்னாட்டு. எப்படி? அது இல்ல, வேற ஆள் குட்டி. அது வேற ஆள் குட்டி. என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணா கிடாய் 30 ரூபா சொன்னோம்ண்ணே. சரிங்க. அந்த ஆடு ரெண்டும்? ஆடு 2 50 ரூபா சொன்னோம்ண்ணே. சரிங்க. இது மொத்தம் என்ன வேலை கேட்டா கொடுப்பீங்க? என்ன வேலை கேட்டோம்னா ஒரு 5,000 அனுசரிச்சு கேட்டா கொடுத்துருவோம். கிட்ட நல்ல சரியான கடையா இருக்கு. சூப்பர் கிடாய், ஆட்டுக்கு ஏத்த கிடாயினே. சரிங்க. இது நம்ம கொடியாடு ரகம் தானா? அண்ணே கொடியாட்டு கிடாயினே. இது கொடியாட்டு ரகமானு கேட்டா என்னண்ணே? கொடியாட்டு கிடாய் தான் இது. ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. ரொம்ப இந்த மாதிரி எலும்பு தட்டியும் கிடாயே இல்லையே இப்ப. இல்ல இப்ப இல்ல. இனிமே இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு. இது என்ன கலர் சொல்லுவீங்க? அண்ணா இது வந்து கடுக்காப்பூர்ல சேரும். கடுக்காப்பூர். ஆமா. செவலப்பூர், பிள்ளைப்பூர்லாம் இல்ல, கடுக்காப்பூர்ல 3 கலர் 4 கலர் சேர்ந்துருக்குண்ணே இதுல. சரிங்க சரிங்க. ஆடு நல்லா ரொம்ப குவாலிட்டியாவே இருக்கு. ஆடுக்கு குட்டி உண்டானே? ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு 2 குட்டி மாதிரி 2 மாதிரி கிடக்குண்ணே. சரிங்க. ஒரு ஆட்டுல ஒரு குட்டி கிடக்கு. சரிங்க. அதாவது ஃபைனலா இது மூணையும் சேர்த்து அனுசரிச்சு கேட்டா என்ன வேலை கொடுப்பீங்க? ஏன்னா ஒரு 5,000 அனுசரிச்சு கேட்டா கொடுத்துடலாம். 5,000 அனுசரிச்சு கேட்டா கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுத்துடலாம். சரிங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்பு உண்டா? கண்டிப்பா கொடுக்கலாம். ஆமா. சொல்லுங்கண்ணே. 63 84 சரிங்க 12 சரிங்க 57. ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர் சூப்பர். சரிங்க. நம்ம எட்டையாபுரத்து குட்டி வெள்ளிக்கிழமை கொண்டு வந்திருக்காங்க. குட்டி எல்லாமே ஒரு 4 மாசம் இல்ல 3.5 மாசம் அந்த ரேஞ்சில இருந்து ஒரு 4 மாசத்துக்கு உள்ள குட்டிகள் எல்லாமே விற்பனை. அதாவது மொத்தமா கலந்துதான் இருக்கு குட்டிகள் எல்லாம். வாங்க அந்த அண்ணன்கிட்ட போய் என்ன ரேட்ல சொல்லிட்டு இருக்காங்க, எதுவும் விற்பனை பண்ணிருக்காங்களா அப்படின்னு வாங்க கேட்போம். ஆனா எதுவும் விற்பனை பண்ணிருக்கீங்களா? விற்பனை 8 குட்டி மட்டும். சரிங்க. ஏன் தனியா பிரிச்சு கொடுப்பீங்க? மொத்தமான கொடுப்பீங்க இல்லையா? மொத்தமா தான் கொடுப்போம். தனியா கேட்டான், அதனால விருப்பப்பட்டு கேட்டனால கொடுத்தாச்சு. இந்த குட்டிகள் வந்து ஜோடி என்ன விலை கொடுத்துருக்கீங்க? ஜோடி 12,500 13,000 கொடுக்கலாம். சரிங்க. அப்படின்னா எப்படி நமக்கு லாபம் தான் கிடைச்சிருக்கா இல்ல குட்டிகள் வந்து எப்படி? குட்டி லாபம் கிடைச்சிருக்கு. குட்டி இப்போ கேட்கல யாரும். சரிங்க. வரத்து அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் குட்டிகள் நிறைய வந்து வந்திருக்கனால ஆள் கம்மியா இருக்கு. நீங்க வியாபாரியா விவசாயியா? வியாபாரி தான். வியாபாரி தான். எப்படி குட்டிகள் வார வாரம் கொண்டு வருவீங்களா? எப்படி வார வாரம் கொண்டு வரும். இது நம்ம குட்டிங்களா? எப்படி? இது நம்ம குட்டி தானே. இது ஜோடி என்ன வேலை சொல்லிட்டு? ஜோடி 23,000 கொடுத்தாச்சு. சரி கொடுத்தாச்சு. ஏன் இந்த பெரிய குட்டி விற்பனையாவது சின்ன குட்டி விற்பனையாவது? பெரிய குட்டி வந்து இந்த கறிக்கு வாங்குதாங்க. சரிங்க. சின்ன குட்டி வந்து வளர்ப்புக்காண்டி வளர்ப்புக்கு ஆள் வரல. இன்னொன்னு இது பிரீடுமே நல்ல ஒரிஜினல் பிரீடு. ஆமாண்ணா. இது வளர்த்து கொண்டு வந்தீங்களா வாங்கி தான் கொண்டு வந்தீங்க? வாங்கி தான் கொண்டு வந்தீங்க. ஓ சரிங்க சரிங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு என்ன லாபம் கிடைச்சா அந்த குட்டிகளை விடலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு வர்றது உண்டு? லாபம் 1,000 ரூபா 2,000 இருந்தாலும் குட்டி கொடுத்து ஜோடிக்கு அதாவது ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி சேர்த்து 1,000 2,000 இருந்தாலும் கொடுத்துருவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு ஒரிஜினல். அதாவது இதை வந்து வளர்த்தாலும் பக்ரீத்துக்கு வளர்த்தோம்னா குட்டி நல்லா டாப்பா உண்டாயிரும். நமக்கு எந்த ஊருங்க? நமக்கு கடம்பூர் பக்கத்துல குப்பனாபுரம். ஓ கடம்பூர் பக்கம். சரிங்க சூப்பர். கடம்பூர் பக்கத்துல குப்பனாபுரம். ரொம்ப நன்றிங்கண்ணே. எல்லாமே நல்லா தெளிவான எட்டையாபுரத்துல ஒரிஜினல் பிரீடு. இந்த பிரீட்லாம் தேர்வு செய்யும் போது எங்க தேர்வு செய்யறது உண்டு? நம்ம வந்து எப்படின்னா வில்லேஜியா போய் வாங்க. சரிங்க. குட்டி பாக்கறதுக்கு அப்படியே வாங்கி நல்ல குட்டியா இருந்தா உடனே வாங்கிடுவோம். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாங்கிருக்கீங்க? அண்ணா ஒரு 5 குட்டி வாங்கியிருக்கோண்ணே. சரிங்க. எல்லாம் கிடா குட்டியா? எல்லாம் கிடா பொட்டை 2 கலந்து வாங்கியிருக்கு. எத்தனை கிடா எத்தனை பொட்டை? ஏன்னா ஒரு 3 கிடா இருக்கும், 2 பொட்டை இருக்கும். ஏன் இந்த சின்ன குட்டியா தேர்வு செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் பெரிய சைஸா இல்லாம சின்னதா தேர்வு செஞ்சிருக்கீங்க? எடுத்து வளர்க்குறது தானே. வளர்ப்புக்கு தான். எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? இது வளர்ப்பாங்கண்ணா ஒரு 3-4 மாசத்துக்கு கூட வளர்ப்பாங்க. மேய்ச்சலுக்கு போட்டு. உறுதியா 4 மாசம். இங்கேருந்து சேலம் போகுது இது குட்டி. ஓ
நீங்க இங்க இருந்து கொண்டு போறீங்களா? ஆமாம், இங்கேருந்து சேலம் போகுது, குட்டி சேலம் போகுது. ஏன்னா சேலம்னா இப்போ நீங்க அதாவது சேலத்துல வந்துருக்கீங்களா? ஆமாம், சேலத்துலேருந்து வந்திருக்கோம். ஓ, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஒரு அளவு ஆயிருமே. வண்டியில் போட்டு கொண்டு போயிடுவோம் நாங்கள். ஓகே ஓகே, இந்த வண்டி தானோ? சரிங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க? இல்லை, நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். 2 பேர். எத்தனை குட்டி வாங்கலாம்னு பிளான்? இல்லை, ஒரு பேருக்காப்பில் குட்டி எடுக்க பேருக்காப்பில் ஒரு 10 குட்டி எடுத்துகிட்டு வராப்பில் எடுத்து மொத்தமாக கொண்டு வந்துருவாங்க. ரொம்ப நன்றிங்க. மொத்தம் 10-15 குட்டி வருது. வண்டி வாடகை கட்டுப்படி ஆகுமா? அது பாசிக்கிடுவோம், தெரிஞ்சாண்ணா. சரி சரி. இந்த குட்டி அழகா இருக்க பாக்கையே. 2 கிடா குட்டியா? என்ன விலை வாங்கியதுக்கு? 13,000 ஜோடியா? 13,000மா? ஒரு குட்டி 6,500 கணக்கு. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க? சரிங்க. நம்ம கொடுத்த விலை 13, 1000 ரூபா. சரிங்க. எத்தனை குட்டி இந்த மாதிரி வாங்கலாம் பிளான் பண்ணி வந்துருக்கிறீங்க, எப்படிங்க? சரிங்க. இப்போ ஒரு 2 தான் வாங்கியிருக்கு, இன்னும் 8 வாங்கணுமா? சரிங்க. இந்த குட்டியை வளர்க்கும் போது விற்பனை அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது எப்போ கொண்டு வருவீங்க? 7 மாதம். 7 மாதம் வளர்ப்பில் ஒரு குட்டி மேலே என்னென்ன லாபம் கிடைக்கும்? இப்போ 6,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. ஒரு குட்டி மேலே 7 மாதம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும்? ஓ, ஒரு குட்டி மேலே 10,000 ரூபா உறுதியாக கிடைக்கும். அதாவது பக்ரீத் வரைக்கும் வளர்ப்பீங்க என்னென்ன? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர் சூப்பர். இல்லை, 2 சேர்த்து என்ன விலைன்னு வந்துச்சு? 50 ரூபாண்ணா. 50,000 வாங்கின விலையா இல்லை சொன்ன விலையா? சொன்ன விலை. நம்ம கொடுத்த விலை நம்ம 35 முடிச்சிருக்கோம். சரிங்க. என்ன காரணத்துக்காக இந்த 2 வாங்கியிருக்கீங்க? நாட்டுக்கடா போட்டா ஆடு கட்டையா இருக்கும் அதுன்னு சொல்றாங்கண்ணா. சரிங்க. குட்டி போட்டோம்னா கொஞ்சம் நெட்டு போக்கா இருக்கும். குட்டி வந்து ஜோடி 10 ரூபா 15 ரூபான்னு கொடுக்கலாம். ஜோடி 10 ரூபா 15 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு இந்த குட்டிகளை போட்டு மாத்திடலாம்னு பாக்குறீங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு 200 குட்டி வச்சிருக்கோம். 200 ஆடு. 200க்கு 2 காணுமானே? அங்க ஆடு கடை நிக்குது இன்னும். ஓ, அங்க ஒரு ஆடு கடை நிக்குது. இது எல்லாம் அது எப்படி பொட்டுக்கடாயா இல்ல நாட்டு அது கடை? கூட நாட்டு கடைங்க. சரிங்க. என்ன அம்சம் பார்த்து இந்த மாப்பிள்ளை கடாய்க்கு தேர்வு செஞ்சிருக்கீங்களா? என்ன அம்சம் பார்த்து தேர்வு? இதுன்னா கொஞ்சம் எங்க இதெல்லாம் வந்து ஒரே கலரா இருக்கும். சரிங்க. இதுல டபுள் கலரா இருக்கு. சரிங்க. இது உங்க ஒரே கலரா இருக்கு. எப்படி ஃபுல்லா மேய்ச்சல் முறை தான்? சரிங்க. இது நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சது லாபமா இல்ல எப்படி? இன்னைக்கு கொஞ்சம் ரேட் அதிகம்னே. ரேட் அதிகம். எத்தனை மணிக்கு சந்தைக்குன்னு வந்தீங்கன்னு? காலையில. சரிங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காரியாபட்டி. காரியாபட்டி. ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். சந்தையில வந்ததுல இன்னைக்கு 2 குட்டியும் தரோம். நல்ல ஒரு ஒரே குவாலிட்டியா 2மே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னாலே தெரியும் 2மே சூப்பர். அதாவது ஒரிஜினல் பிரீடு, ஒரே கடை குட்டி தானா. அதாவது பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜோடி வந்து 44 சொல்றாங்க. கேட்குற விலை வந்து பாத்தீங்கன்னா 37,000 சொல்றாங்க. 2மே ஒரிஜினல் எட்டயபுரத்துக்கு ஃபேமஸான பொட்டு ரகம் தான். நல்ல முகத்துல கொஞ்சம் அதிகரிப்பா இருக்கு. இந்த மாதிரி கிடாய் யாரும் வேணும் அப்படின்னு சொன்னா எட்டயபுரத்தை கான்டாக்ட் பண்ணி வரலாம். இந்த அண்ணன் தான் கொண்டு வந்துருக்காப்புல. அதாவது அவங்க ஒரு வியாபாரி அப்படிங்கிறனால பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிடா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுல மேஞ்ச கிடாயி. அதாவது பாத்தீங்கன்னா கொம்பு வந்து உருவர தரம் அதை மீறி இருந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஆட்டு குட்டம்னா நம்பர் 1 பிரீடாவே இருக்கும். நல்ல ஒரு ராவும் சேர்ந்துருக்கு, பொட்டும் சேர்ந்துருக்கு. குட்டியை பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சூப்பர் டைப்பு. சின்ன குட்டியா வச்சிருக்கீங்களா? என்ன விலை இது? இது விலை என்னன்னு? 2,500 ரூபா. ஆமா, விலை சொல்ற விலை. ஆமா ஆமா. என்ன வேணா குடுப்பிய? 2,500 2,000 ரூபாய் கேக்குறாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு இருக்கேன்ப்பா. சரி, என்ன வேணா குடுப்பிய? அவ்வளவு 2 ரூபாய்க்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டேன். ஒரு 200 ரூபா வேண்டாம், குறைச்சு கொடுத்துருவோம். குட்டி நல்லா ஆக்டிவ், சூப்பரான குட்டி, அழகான குட்டி. கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடாய் இப்பவே ஆட்டை விரட்ட பாக்குது. இப்பவே விரட்ட பாக்கா? இது என்ன பச்சை பொய்யா இருக்கு? ஆமா. அதாவது இப்போ இந்த குட்டி வந்து வாங்கி பால் கொடுத்து வளர்க்கணுமா? எப்படி பால் கொடுத்து வளர்க்கணும்? பால் போடணும், ரப்பர்னா போடணும். சரி, ஆட்டுப்பால் கொடுக்கணுமா இல்ல மாட்டுப்பால்? எந்த பால் வேணாலும் கொடுக்கலாம். ஆட்டுப்பால் கொடுக்கலாம், மாட்டுப்பால் கொடுக்கலாம். எவ்வளவு நாள் கொடுத்தா நல்லா தேரும்னா குட்டி? இன்னும் 2 மாதம் கொடுக்கணும். 2 மாசம் கொடுத்தா குட்டி உண்டாயிரும். நல்ல குட்டியா இருக்கு. இது மயிலம்பாடி ரகமா பொட்டு குட்டி ரகமா? இது மயிலம்பாடியில சேர்ந்ததுதான் அது. ஆமா, ஒரு 3 மாதத்துக்கு வளர்த்தீங்கன்னா 10,000 ரூபா குட்டி இந்த குட்டி. ஆமா ஆமா, உறுதியா விற்கும். உறுதியாவே விற்கும். ஆமா, நம்பிக்கையா விற்கும். நமக்கு எந்த ஊருங்கண்ணே? நம்மளுக்கு ஊரு விருதுநகர் மாவட்டம், ஊர் கட்டனூர். சரிண்ணே. ஆனா இது என்ன ரக கிடானே? இதான் மயிலம்பாடி. சரிங்க. இந்த அணில் ரகம் சொல்லுவாங்களே, அதான் அணில் ரகம். மயிலம்பாடி கிராஸ். மயிலம்பாடியில கிராஸ். மொத்தம் எத்தனை கொண்டு வந்துருக்கீங்க? எல்லாம் பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொண்டு வந்துருக்கீங்க. இந்த கிடா 17,000 சொல்லணும். என்ன வேணா கொடுப்பீங்க? 17 ரூபான்னா 16 ரூபா. இது பல்லுன்னு? பல்லு 6 பல்லு. வளப்புக்கு வச்சுக்கலாம். போனா வளப்புக்கு வச்சுக்கலாம். இந்த மாப்பிள்ளை கிடாய்க்கு வந்து இந்த கிடாயெல்லாம் சரியான கிடாயா இருக்கும். சரியான கிடாய் மாப்பிள்ளை கிடாய். உங்களுக்கு எந்த ஊருன்னு? எனக்கு ஊர் மெட்ரோட்டி. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு மொத்தம்? நான் இன்னைக்கு 100 ஆடு கொண்டு வந்தேன். 100 மத்தெல்லாம் விற்பனை ஆயிருச்சு. ஆமா. இது எல்லாமே மயிலம்பாடி தான் கொண்டு வந்தீங்களா பொட்டு குட்டி கொண்டு? எல்லாம் கலந்தானே. சரிங்க. இன்னைக்கு நம்ம சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி? சந்தை நிலவரம் ரொம்ப சௌகரியம். சரிங்க. இந்த குட்டி ஜோடி என்ன விலை? இந்த குட்டி ஜோடி 11 ரூபா சொல்லணும். 11 சொல்றீங்க. என்னென்ன கொடுப்பீங்க? கேட்கவே இல்லைண்ணா. கேட்கவே இல்லை. அந்த ஒரு கருப்பு குட்டி இருக்கே, அந்த கருப்பு குட்டி? அந்த கருப்பு குட்டி 4,000 சொல்லணும். 4,000. அதுவும் கேள்வி இல்லையா? கேள்வி இல்லை. சரிண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் கம்மின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா வரத்து அதிகமாயிருச்சுங்கிறதுனால சந்தை எல்லாம் கம்மி. ஆமா. சரி, ரொம்ப நன்றிங்க.
குட்டியா பொட்டை குட்டியா? ஒரு பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி ஒரு தைப்பிள்ள தான். ஒரு தாய்ப்பு என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கு? 3500. விலை அதிகம் இல்லையா? ஆமா அதிகம். ஏன் இந்த காரணத்துக்காக கொஞ்சம் அதிகமா? ஒரு குடாய் குட்டிக்கு வேண்டி ரெண்டையும் சேர்த்தா கொடுப்போம்னா ஒன்னா தரமாட்டேங்க. சூப்பர், அது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஆமா சூப்பர். அதாவது ரெண்டுமே ஆனா நல்ல குட்டி. நல்ல குட்டி. ஆமா வளர்த்தா வளரணும். பால் கொடுக்கணுமா? பால் கொடுத்து வளர்க்கணும். என்ன அளவு பால் கொடுத்து வளர்க்கணும்? என்ன பால் எவ்வளவு நாளும் தெரியல. சரிங்க, புதுசா வாங்குறீங்க. அதாவது கொப்புள் கயிறே கொஞ்சம் இப்பதான் உளுந்திருக்கும் போல. ஆமா அதாவது வளர்த்தலாமா? இது வீட்டுல வளர்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஆமா வீட்டுல ஆடுதுக்கானே. ஆடுதான். நம்ம வேற ஆடுதான் ஃபுல்லா வளர்க்குறீங்களா? வேற எதுவும் வேலை பார்க்குறீங்க? ஆடு வளர்க்கும் கொஞ்சம். நமக்கு செம்பரி எந்த ஆடு செங்கோட்டை. சரிங்க. வேற எதுவும் குட்டி வாங்கியிருக்கீங்க? ஆமா 2 செம்பரி ஆடு வாங்கிருக்கோம். 2 செம்பரி வாங்கியிருக்கீங்க. இது மாட்டுப்பால் இல்ல ஆட்டுப்பால் கொடுத்தா நல்லா வளரும். நல்லா வளரும். சரிங்க சரிங்க. ஆடு மாடு எதுவும் இருக்கா? ஆடு மாடு. சரி, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி பக்கமாக ஆயிடுச்சு. எட்டயபுரம் சந்தையில் கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்ல ஒரு குட்டிகள் வாங்கி எல்லாருமே வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆடுகளும் குட்டிகளும் வந்து நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க, விற்பனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க சந்தைக்குள்ளே போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு, ஆடுகள் குட்டிகள் எப்படி விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளும் என்னென்ன விலைகளில் விற்குது, என்னென்ன மாதிரி வாங்குறாங்க, எந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா லாபம் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விவசாயிகள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நல்ல தகவல் சொல்லுவாங்க. வாங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பயனுள்ள தகவலை கண்டிப்பாக முறையில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேரையும் ஊரையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது மயிலம்பாடி குட்டி பிடிக்குமா, எட்டயபுரத்தில் ஃபேமஸான பொட்டுக்குட்டி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே சூப்பரான சந்தைங்க. எட்டயபுரத்துக்கு ரொம்ப ஃபேமஸான பெரிய சந்தை. தமிழ்நாட்டில் ஒரு 2வது சந்தை 3வது சந்தைனே சொன்னால் நல்ல பெரியமான சந்தை எட்டயபுரத்தில் ஃபேமஸான எட்டயபுரம் பொட்டுக்குட்டிகளை வாங்க விலை நிலவரம் எப்படி இருக்குது, ஆடுகள் குட்டிகள் விற்பனை எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.